5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் நடந்தது. ஆமா. எலெக்ஷன்ல வந்து திமுக வந்து ஜெயிச்சு இங்க வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர். அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் கம்மி பண்றோம்னாங்க. நீங்க வாங்குற சிலிண்டருக்கு 100 ரூபாய் கம்மி பண்றோம்னாங்க. பெட்ரோல் 4 ரூபாய், டீசல் 3 ரூபாய் கம்மி பண்றோம்னு சொன்னாங்க. கம்மி பண்ணாங்க. மாசந்தோறும் வந்து 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் தரேன்னாங்க. அதுவும் 30 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு சிலருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க வந்து இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பெண்கள் கிடைக்குன்னா ஒரு 50 பேர் வாங்குவாங்களா? 100 பேர் வாங்குவாங்க. 100 பேர் வாங்குற 100 பேர் இல்லை. அது 100 யாரு எதனால அவங்களுக்கு எல்லாம் பாதிச்சாங்கன்னா சொல்ல முடியாது. இது வந்து எப்படிமா இது இப்போ கரெக்டா நான் சொல்லிட்டியா? இப்போ அம்மா வந்து மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களா? எல்லா வீட்டுக்கும் வந்துச்சா? திமுக அண்ணா திமுக பாகுபாடு பார்த்தாங்களா? இல்ல இல்ல. அந்த மாதிரி ஆட்சி தான் நம்ம ஆட்சி. நம்ம ஆட்சி வந்து அண்ணா திமுக ஆட்சி வந்து சொல்றது மட்டும் தான் செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. அந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து 504 வாக்குறுதி கொடுத்தாங்க. எல்லாம் வெத்து வேட்டு, எதுவுமே பயனில்லாது, இல்ல செய்ய முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, பெண்களுக்கு இலவசமா பஸ்ல கொடுக்குறேன்னாரு. அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டா அப்படி அவரு யாரு? ஸ்டாலின் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அவர்? இன்னுமே செய்யல. இப்போ அரிசி 5 வருஷம் முன்னாடி எவ்வளோ விலை? இன்னைக்கு எவ்வளவு விலை? பருப்பு என்ன விலை? என்ன விலை? வீட்டு வரி ரசீது எவ்வளவு? வீட்டு வரி எவ்வளவு? 6 மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில்லு எல்லாம் ஏத்தி போட்டோம். இப்போ நம்ம இல்ல இதெல்லாம் ஏத்தி யாருக்கு பாதிப்பு? அது நமக்கு தான் பாதிப்பு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இவர் அண்ணன் குடும்பம் எடுத்துக்கோங்க. 5 வருஷம் முன்னாடி வந்து இவர் ஒரு மாசத்துக்கு வந்து மளிகை செலவு 2000 ரூபாய் பண்ணிருப்பாரு. ஆனா இன்னைக்கு 5000 ரூபாய், 5000 ஆகுது. 5 வருஷம் கணக்கு போட்டோம்னா வருஷத்துக்கு இல்ல 12 மாசத்துக்கு 3000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. 12 36 × 5 1.5 லட்சம் ரூபாய் மேல போயிடுது. அது மளிகையில மட்டுமே. இப்போ வீட்டு வரி, அப்புறம் கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்தணும். இது அப்புறம் குப்பை வரி இதெல்லாம் சேர்த்தணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து இவர் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அதிகமா செலவு பண்றாரு. இது பாருங்க இருமா, இதெல்லாம் எங்க போகுதுன்னா நேரா வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் புள்ள நல்லா இருக்கிறான், அவன் பேரன் நல்லா இருக்கிறான். அவங்களுக்கு எதனா குறை இருக்கா? என்ன போகும்போது என்ன இடத்துல போக முடியும்? அதே மாதிரிதான் இப்போ நமக்கு வந்து நல்லது செய்யற ஆட்சின்னா எடப்பாடியார்னாலதான் செய்ய முடியும். இப்போ கொரோனா காலத்துல உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஊரே அடங்கி போச்சா? அடங்கினவங்களை வந்து காப்பாத்துறது யாரு? எடப்பாடியாரும் மோடி தான் காப்பாத்தினாங்க. யார்கிட்டயாவது ஒரு பைசா வாங்கினாங்களா? ஆனா இவங்க ஆட்சியில இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க கூட கூட்டிக்கின்னு கம்முன்னு உள்ள உட்காந்துருப்பாங்க. ஆனா எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து பார்த்து ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னெல்லாம் வந்து அந்த கொரோனா காலத்துல பார்த்து எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா போட்டு இன்னைக்கு வந்து நாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னா அது மோடியும் எடப்பாடியும் தான் காரணம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து நல்ல ஆட்சி தான் முக்கியம். எவனோ வாழ வைக்கிறதுக்கெல்லாம் உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெட்டலிக்கு ஓட்டு போடுங்க. நாம நல்லா இருப்போம், இந்த நாடும் நல்லா இருக்கும். நாம தான்